சும்மா 2 கை ஆட்டு இப்படி தான் போடுவார். அஜித்லாம் வேற எதுக்கு மேலே ஆகி கிடையாது. உசுப்பேற்ற வேண்டாம் உம்முன்னும் கடுப்பேற்ற வேண்டாம் கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு. நல்லா இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் வாஸ் டூ குட். நான் அஜித் ஃபேன் தான். என் பொண்ணுக்காக வந்தேன். படம் அல்டிமேட். தளபதியிலே தளபதி அது எப்படி இருந்துச்சு? தளபதி தான் செம்மையாக இருக்குது. தளபதி தான். அதுதான் சார் மாசேவும். அவங்களாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவங்களாம் காமெடி பீஸுங்க. அவங்களாம் நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தேட்டர் முன்னாடி சூப்பரா இருந்தது நான் படம். ஆனா திருசா வந்தோடனே எழுந்திரியோன்னு எல்லாரும் ஆடுறானுங்க எல்லாரும். நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருந்ததுண்ணா. தோனி வர தூக்கி சூப்பரா இருந்ததுண்ணா படம். நான் மஜாவா இருந்ததுண்ணா. படம்லாம் 10 அடி கூட உட்காந்து பார்க்கலாங்க. 10 அடிக்கு மேலேயே உட்காந்து பார்க்கலாம். மணிக்கணக்காக உட்காந்து பார்ப்பேன். இது 5வது ஷோ நான் வர்றது. ஃபர்ஸ்ட் டே 3 ஷோ வந்தேன். இன்னைக்கு 4வது ஷோ 5வது ஷோ வரேன். ட்விஸ்ட்லாம் இருக்குது தலைவா. ஓரளவுக்கு லைட்டாக ட்விஸ்ட் இருக்குது. அவ்வளோதான். நடிப்புலாம் வேறு லெவல் தலைவா. இவர் போல் யார் தலைவா நடிக்க முடியும்? அஜித்லாம் சும்மா 2 கை ஆட்டு இப்படி தான் போடுவார். அஜித்லாம் வேறு எதுக்கு மேலே ஆகி கிடையாது. அஜித்லாம் அஜித் நாங்கள் ஒரு சீன் வர்றாரு. அவ்வளோதான். எப்படிங்க தேவைப்படுவார்? ஏங்க விஜய் இல்லாமல் அஜித் இல்லைங்க. விஜய் தாங்க எத்தனை விட்டார் அஜித் சினிமாலேயே. ஆமாங்க. விஜய் சப்போர்ட் இருந்தால் தான் அஜித் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இல்லை அது கூட அவர் வந்துருக்க மாட்டாருங்க. வந்துருக்க முடியாதுங்க. இல்லை நல்லா பண்ணியிருக்காரு விஜய். இட்ஸ் டிஃப்ரெண்ட் மூவி. காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். இட்ஸ் வெரி நைஸ். நல்லா இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் வாஸ் டூ குட். மியூசிக், டான்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். தளபதி வந்து வில்லன் பண்ணியிருக்காரு. அது 2 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் சரி ஒரு சன் அண்ட் ஃபாதராக சரி எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்தது. ஒர்க் மூவி. விஜயகாந்த் ஏல வந்து வர நைஸ். விஜய் தளபதியிலே தளபதி எப்படி இருந்துச்சு பார்க்க? ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு தளபதி பிடிச்சிருந்துச்சு. டான்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. நான் அஜித் ஃபேன் தான். என் பொண்ணுக்காக வந்தேன். படம் அல்டிமேட் ப்ரோ. நல்லா இருந்தது. விஜய் உண்மையிலேயே 2 விஜயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் கிடையாது. தலை ஒன்று தான். ஓகேவா? அதனால தான் நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது. 2 தலையுமே இருந்தாங்க. தோனியுமே இருந்தாங்க. இதுவுமே இருந்தது. நல்லா தான் இருந்தது படம். அல்டிமேட்டாக தான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். விஜய் படம் அல்டிமேட் தான். சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. என்ன பிடிச்சது? 2 விஜய் இருந்தாங்க. தளபதியிலே தளபதி அது எப்படி இருந்துச்சு? தளபதி தான். மொமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. மங்காத்தா மியூசிக், ஐபிஎல் மேட்ச்லாம் வருது. நல்லா இருந்தது. ஓவராலாக சூப்பராக இருந்தது. தளபதி செம மாஸ். 2 விஜய் வராங்க. எப்படி இருந்துச்சு? 2 விஜயும் அழகாக இருக்கிறாங்க. மாஸாக இருக்குது. பக்கம் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. தளபதி தான். இந்த மங்காத்தால இருக்கு. மங்காத்தால இருக்குங்களா? அதோட நல்லாவே இருக்குது. தளபதி நடிச்ச படம் எது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் சார் பிடிச்சிருந்ததா? பார்க்கலாம். விஜய் சார் ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருக்கு. போர் அடிக்காம போச்சுங்களா? அதெல்லாம் விஜய் படம் எப்படி சார் போர் அடிக்கும்? நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை சார் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. மியூசிக், டான்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. விஜயகாந்த் வந்தார் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் சார் மாசேவும். ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை எந்த இடத்துலையுமே லேக் ஆகல. அப்படியே ஸ்மூத்தாக தான் போச்சு. நல்லா இருந்துச்சு. 2 விஜய் ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? தனம் பண்ணியிருந்தாரு. செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மங்கத்தோட தரமா இருக்கு. இல்லை அப்படின்னு இல்லை. அவரோட இதுக்கு அஜித் சாருக்கு அது நல்லா இருந்துச்சு. விஜய் சாருக்கு இது நல்லா இருந்துச்சு. விஜயகாந்த்லாம் வராது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த இன்ட்ரோடக்ஷனே செம்ம ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. விஜய் சார் ஆக்டிங்லாம் எப்படி? நல்லா செம்மையாக இருக்கு. சாங், டான்ஸ்லாம் நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இல்லை நல்லா இருக்கு. படம் நடிகர் நாங்களாம் ரொம்ப கோடி புண்ணியம் பண்ணிடணும். ஆனால் தமிழக வெற்றிக்காகனு ஒரு கட்சி உருவாந்து நாங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ண பல ஜென்மம் எடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போல் வருங்கால முதலமைச்சர் கடைக்கு நாங்கள் சம லாபம் பண்ணிடணும். அடுத்த 2026 இவர் தான் முதலமைச்சர். வருங்கால முதல் மட்டும் இல்லை, நிரந்தர முதல்வர் இவர் தான். தமிழக வெற்றிக்காக தான் அடுத்த கொடி பறக்கும் தலைமைச் செயலகத்தில்.
தலைமைச் செயலகம் மட்டும் இல்லை, பிரதமராக கூட உட்காரத்துக்கு நிறைய வாய்ப்பு நாங்கள் உருவாக்குவோம். வருவார், கண்டிப்பாக தளபதி வருவார். நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவங்களாம் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க பேசுகிறோம், 10 விதம் பேசுனாங்க பேசுவான். எவங்க பேசாமல் இருக்கான்? எவன் பேசாமல் இருக்கான் சொல்லுங்க பாப்பா. திமுக பற்றிக்கு தான் பேசுகிறானு, அண்ணா திமுக தான் பேசுகிறானு, திமுக கட்சி உள்ளே இருக்கவனே பேசுகிறாங்க. உசுப்பேத்துறேன் டம்முன்னு கடுப்பேத்துறேன் கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு போகும். தளபதி ஆட்டவும் முடியாது, அசுக முடியாது. அவர் மண்ணுக்கு சம எவனா இருந்தாலும் தளபதியை தொட்டா அவன் கெட்டான். நிறைய பேர் தொட ட்ரை பண்ணுறாங்க, தொட முடியாதுங்க. அவர் தூசி சமங்க, அவர் கால் மிதி தூசி சமங்க. முஞ்சா கை வச்சு பார்க்க சொல்லு, ஒருத்தன் தலை இருக்காது. நிறைய பேர் வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறீங்க? அவங்களாம் உருப்பட மாட்டாங்க. தளபதி பேசுகிறவன் அழிஞ்சு கெட்டு குட்டி சோறாக போடலாம், நான் அப்ரூவ் பண்ணுறேன். இப்போ நிறைய ரஜினி ஃபேன்ஸ் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறாங்க. ஏங்க அவங்களாம் ஒரு ஆளே கிடையாதுங்க, அவங்களாம் காமெடி பீஸுங்க. அவங்களாம் ஏன்னா முன்னாடி பேச சொல்லலாம் பாப்பா. தளபதி முன்னாடி வந்து நின்று பேச சொல்லு, இல்லை இங்கே வந்திருக்க 10 லட்சக்கணக்கான ரசிகர் முன்னாடி வந்து பேச சொல்லுங்களா. அவளால் முடிஞ்ச பொட்டை மாதிரி பேனர் கீப்பானுங்க, பொறுமை பசங்க பேனர் கீதுக்கு இதுக்கு வந்தால் லாக்கி ஆகணுங்களாம். வேறு எதுவும் பண்ண முடியாது. தளபதி எங்கள் முன்னாடி வந்து நின்று பேச சொல்லு பாப்பா. அவனா தில்லி இருக்குமா, எவனா தில்லி இருந்தால் வந்து பேச சொல்லு. சம மாசம் ஆனால் இளைய தளபதி தான் கொஞ்சம் வேற லெவல் பண்ணாரு. ஆனால் எப்படி அந்த மன்னன் வந்து எப்படி பையனை செத்துட்டான்னு இருந்ததில்ல, அதுக்கப்புறம் எப்படி காப்பாற்றி அவனை வெளிநாக்கான எனக்கு தெரியாதுண்ணா. அதனால தான் லெவலில் இருக்குண்ணா. ஒருத்தான பண்ணா வந்ததுல ஒருத்தான பண்ணா 200 ரூபாய்க்கு ஒருத்தனா. சத்தியமா படம் சூப்பரா இருக்குண்ணா. ஒருத்தனா சும்மா தளபதி தலை சீண்டாங்க மச்சான். தலை வந்தாரு அங்க பாட்டு படம் பின்னாடி போற ஒரு அடி சூப்பரா இருந்தல படம் வருது. ஆனா சூப்பரா இருந்தது. கட்ட மறையுது கொட்டை தெரியுதுல மஜானா படம் மஜானா. 26 CM தளபதி தானா, அவ்வளோண்ணா. பிஜிஎம் தானா, தலை பிஜிஎம் வேற லெவல்னா. அது சொல்ல வார்த்தையே வரல அதுக்கு. மங்காத்தா எங்கேயோ போயிடுச்சுண்ணா தளபதி படம். அவ்வளோண்ணா. மங்காதாக்கு ஈக்குவலாக இருக்கணும் அந்த படம். எஸ்கே என்ட்ரி தான் வேற லெவல். தொண்டையே போயிடுச்சுண்ணா. சூப்பராக இருந்ததுண்ணா படம், நல்லா இருக்குதுண்ணா. இப்போ 2 விஜய் வராங்க, அதுல நல்லா இருக்கு. அதெல்லாம் சொல்லவே முடியாது, என்ன கணிக்கவே முடியலண்ணா. படம் வந்தால் தான் தெரியும். Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.